Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442272273. தங்கநகை வியாபாரிகள் சங்க தலைவர் திரு ஜெயந்திலால் சலானி நம்முடைய இணைப்பில் இருக்கிறவரிடம் பேசுவோம். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி சார். நீங்கள் சில தினங்களுக்கு முன்னாடி தான் சொல்லியிருந்தீங்க, இப்போ இது போர் ஒரு காரணம் இருக்கக்கூடிய சூழலில் கச்சா எண்ணெய் மீதான அந்த முதலீடு தான் ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் தங்கம் விலை இன்னும் குறையும், 1,00,000க்கு கிட்ட நெருங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நீங்கள் சொன்ன மாதிரியே இப்போ 1,11,000 எண்ணிக்கை கிட்ட வந்திருக்கு. இது இன்னும் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கா? இன்னும் ஓரளவு குறையும். அதாவது இன்னும் ஒரு சவரனுக்கு ஒரு 2,000 முதல் 4,000 ரூபாய் வரை குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. காரணம் என்னன்னா, தொடர்ந்து முதலீடுகள் மறுபக்கம் திரும்பியுள்ளன. அதாவது பங்குச்சந்தையில் கச்சா எண்ணெய் துறையை சேர்ந்த பங்குச்சந்தை மற்றும் கச்சா எண்ணெய் விலையேற்றம் காரணமாக பெரும்பாலான முதலீடாளர்கள் தொடர்ந்து அதன் மீது முதலீடு செய்து வருவதும், தற்போது சில நகர்வுகள், அதாவது உலக அளவில் பெரிய அளவில் ஏற்படக்கூடிய ஒரு பொருளாதார மாற்றங்கள் காரணமாக பெரிய முதலீட்டாளர்கள் யாரும் தற்சமயம் எதிலும் முதலீடு செய்யாமல் நடுநிலை வகிப்பதும் தங்கத்துடைய விலை சரிவதற்கு ஒரு காரணம். ஆனால் இதையெல்லாம் தாண்டி மீண்டும் அவர்கள் தங்கத்தின் மீது முதலீடு செய்ய தொடங்கினால் தங்கத்துடைய விலை முன்பெல்லாம் இருந்ததை விட மிக உச்சமான விலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்கும். இல்லை, இப்போ போருடைய சூழலை நம்ம பார்க்கும்போது உடனடியாக போர் முடிவுக்கு வருமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அப்போ அந்த இடத்துல பதற்றம்ங்கிறது இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ முதலீட்டாளர்கள் எதில் முதலீடு செய்ய போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனும் தொடர்ந்துக்கிட்டு தானே இருக்கும். அப்போ இது 1,00,000க்கும் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? நிச்சயமாக இல்லவே இல்லை, போகவே போகாது. இப்பொழுது கணிசமாக குறைந்திருக்கு. இன்னும் ஒரு ஆயிரங்கள், அதாவது 2,000 முதல் 4,000 ரூபாய் வரை ஒரு சவரனுக்கு குறையக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கும். ஆனால் மீண்டும் முதலீடுகள் அதன் பக்கம் வரும். காரணம் என்ன? இந்த உலகத்துடைய இந்த பொருளாதார சூழ்நிலை மற்றும் ஒரு போர் சூழல் போன்ற காரணங்கள் தங்கத்துடைய விலை சரிவதற்கு ஒரு காரணம். அதாவது எப்பொழுதெல்லாம் போர் நிலை ஏற்பட்டால் அப்பொழுதெல்லாம் தங்கத்துடைய விலை ஏறும். இது நாள் வரை இருந்து வந்த இந்த காரணங்கள் முதல் முறையாக மாறி போர் சூழலில் கூட தங்கத்துடைய விலை சரிந்துள்ளது, கச்சா எண்ணெய் விலை உயர்ந்துள்ளது. அதனால் கச்சா எண்ணெய் முதலீடுகள் தான் சென்றுள்ளது. இதுதான் உண்மை. ஆனால் இந்த நிலைமை இன்னும் நீண்ட நாட்கள் நீடிக்காது. போர் சூழல் முடிவுக்கு ஒரு சூழலில் மீண்டும் தங்கத்துடைய பெரிய அளவில் உயரும். Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442272273.